விண்வெளியில் நடந்த 6 மணி நேர சவால். நாசா வீரர்கள் ஏன் விண்வெளியில் நடந்தார்கள்? நண்பர்களே, பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மாபெரும் ஆய்வகம் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் சர்வதேச விண்வெளி நிலையம். ஆனால் இந்த நிலையமும் அவ்வப்போது பராமரிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாசாவின் 2 விண்வெளி வீரர்கள் அனில் மேனன் மற்றும் ஜெசிகா மெய்ர் விண்வெளிக்கே வெளியே சென்று ஸ்பேஸ் குவார்க் எனப்படும் விண்வெளி நடைபயணத்தை மேற்கொண்டனர். விண்வெளியில் காற்றே இல்லை, ஈர்ப்பு விசையும் மிக குறைவு. ஒரு சிறிய தவறு நடந்தாலும் உயிருக்கே ஆபத்து. அதனால் விண்வெளி வீரர்கள் சிறப்பு பாதுகாப்பு கயிறுகளுடன் மெதுவாக நகர்ந்து விண்வெளி நிலையத்தின் வெளிப்புறத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த பணியில் புதிய உபகரணங்களை நிறுவுதல், மின்சார அமைப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் எதிர்கால அறிவியல் ஆய்வுகளுக்கு தேவையான தொழில்நுட்ப மாற்றங்கள் செய்யப்பட்டன. இந்த மேம்பாடுகள் நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்திற்குமான எதிர்கால மனித பயணங்களுக்கு மிக முக்கியமானவை என நாசா தெரிவித்துள்ளது. விண்வெளியில் ஒரு அடியை எடுத்து வைப்பதே மனித தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று. அப்படிப்பட்ட மற்றொரு வரலாற்று சாதனையை அனில் மேனனும் ஜெசிகா மெய்ரும் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளனர். விண்வெளியை வெல்வது ராக்கெட்டால் மட்டுமல்ல, அதை பராமரிக்கும் மனிதர்களாலும் தான். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.